இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒர்க் ஆர்டர் அப்டேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அப்புறம் அந்த ஒர்க் ஆர்டருக்கான ஸ்டாக் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஒர்க் ஆர்டருக்கு எப்படி பிரிண்ட் எடுத்து நம்மளோட ப்ரொடக்ஷன் டீம் கொடுக்குறது அப்படின்றத ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ பேசிக்காக 3 விஷயம்: ஒர்க் ஆர்டர் அப்டேட் எப்படி பண்ணுறது, ஒர்க் ஆர்டருக்கான பிஓஎம் மெட்டீரியல் பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கா, அது எல்லாமே ஸ்டாக் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, அப்புறம் இந்த ஒர்க் ஆர்டர் எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரொடக்ஷன் டீம் கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஆர்டர் அப்டேட் பண்ணுறதுக்கு இஆர்பி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரிங் மாடியூல் போயிட்டு நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் ஆர்டர்ஸ்ன்ற இதை கிளிக் பண்ணோம். ட்ரான்சாக்ஷன் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் ஆர்டர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த பட்டனை, இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டேட் என்ன இருக்கோ அந்த டேட்டு எதை நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க, டேட்டை மாற்ற நினைக்கிறீங்களா, குவான்டிட்டி மாற்ற நினைக்கிறீங்களா, அது என்ன மாற்ற நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்போது எடுத்துகிட்டு அந்த அந்த விஷயத்தை எடிட் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அந்த 19ஆம் தேதின்றது வந்து 17ஆம் தேதின்னு மாறிடும். ஸோ இப்படி நீங்கள் ஒர்க் ஆர்டரை அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி மெட்டீரியலில் வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய 17785ன்ற அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எல்லா ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி உள்ளே போகும். உள்ளே போனோடனே எது ரெட் கலரில் இருக்கோ அந்த மெட்டீரியல் வந்து ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மெட்டீரியல் மட்டும் நம்ம அர்ஜென்ட்டாக ப்ரொடக்ஷனுக்காக ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இது அடுத்து வந்து இப்போ இந்த ஒர்க் ஆர்டர் வந்து எதை வந்து எப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்போம்னா, இந்த ஒர்க் ஆர்டருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறது நேராக டபிள்யூஓ சம் நம்பர்ஸ் ஸ்லாஷ் இயர் ஃபினான்ஷியல் இயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஆர்டர் என்ன ப்ராடக்ட்டு அதோட சீரியல் நம்பர் என்னென்னு வரும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரொடக்ஷன் டீமோட லைனில் இருக்க சூப்பர்வைசர்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் அவங்க இது என்ன ப்ராடக்ட் என்ன மாடல் நம்பர் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இதோட இந்த ப்ராடக்டோட பிஓஎம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. அது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் லிஸ்டிங் போயிட்டு எந்த ப்ராடக்டோட பில் ஆஃப் மெட்டீரியல் பிரிண்ட் எடுக்க போறீங்களோ அந்த 2 இடத்துலையுமே அந்த ப்ராடக்டோட ஐடியை போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கீழே வந்து பிடிஎஃப் வச்சுட்டு டிஸ்பிளே பில் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் ஐட்டம் வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு தடவை மேனேஜர்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு இல்லை இன்ஜினியரிங் டீமில் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் ஆர்டர் போடலாம். இதே விஷயத்தை வந்து எடுத்து நீங்கள் ஸ்டோரில் பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து சூப்பர்வைசருக்கும் பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டைரெக்டாக ரீச் பண்ணுங்கள். நன்றி.